Hi students, இன்னைக்கு exercise 2.2ல 9th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find the least number that is divisible by the first 10 natural numbers அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்மள வந்து ஒரு least number find பண்ண சொல்லிருக்காங்க. அந்த நம்பர் எப்படி இருக்கணும் அப்படினா divisible by first 10 natural numberனு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? first natural numbersனா நமக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க first 10 natural numberனு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க போற அந்த least number எப்படி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. first 10 natural numberால divisible ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது அந்த நம்பர் வந்து 1 ஆலயும் டிவைட் ஆகணும், 2 ஆலயும் டிவைட் ஆகணும், 3 ஆலயும் டிவைட் ஆகணும், அப்படியே up to 10 வரைக்கும் போடணும். நம்ம 10 ஆலயும் டிவைட் ஆகணும். ஓகேவா? அந்த மாதிரி டிவைட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் என்னன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம இப்போ எல்சிஎம் ஃபைண்ட் பண்ண போறோம். அதுக்கு ஸோ எல்லா நம்பரையும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஓகே, இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். ஸோ பிரைம் நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 எடுத்துக்கலாம். அதோட சின்ன நம்பரா இருந்தாலோ இல்ல டிவிசிபிள் ஆகாம இருந்தாலோ அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிடலாம். ஸோ 1 வந்து அதோட சின்ன நம்பர் அப்படியே எடுத்து எழுதிடலாம். 2 டிவிசிபிள் ஆகும். 1 2s are 2. 3 டிவிசிபிள் ஆகாது, அதனால அப்படியே எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் 4 இருக்கு. 2 2s are 4. 5 வந்து டிவிசிபிள் ஆகாது, அப்படியே எடுத்து எழுதிடலாம். 6 இருக்கு. 3 2s are 6. 7 ஆகாது, அப்படியே எழுதிக்கலாம். 8 வந்து 4 2s are 8ன்னு வந்துடும். அடுத்து 9 இருக்கு, டிவிசிபிள் ஆகாது, அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து 10 இருக்கு. 5 2s are 10ன்னு எழுதிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அகெயின் 2 டேபிளே எடுத்துக்கலாம். ஸோ 2 விட சின்ன நம்பர், அதனால அப்படியே அதை எடுத்து எழுதிடலாம். 1 இந்த 1 அப்படியே இறக்கிடலாம். 3 டிவிசிபிள் ஆகாது, ஸோ அப்படியே எடுத்து எழுதிடலாம். இங்கே 2 இருக்கு. 1 2s are 2. 5 அப்படியே எழுதிடலாம். 3 7 அப்படியே எழுதிடலாம். இங்கே 4 இருக்கு. 2 2s are 4ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 9 5 டிவிசிபிள் ஆகாது, அதனால அப்படியே தூக்கி கீழே எழுதிடலாம். நெக்ஸ்ட் 2 டேபிளே எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 2 இருக்கு, அதனால 2. இப்போ 1 1 அப்படியே எழுதிடலாம். 3 அப்படியே எழுதிடலாம். 1 அகைன் 5 அப்படியே எழுதிடலாம். 3 7 அப்படியே எழுதிடலாம். இங்கே ஒரு 2 இருக்கு. 1 2s are 2. 9 5 அப்படி எழுதிடலாம். அவ்வளோதான். அடுத்து நம்ம 3 3 9 இருக்கனால 3 டேபிள் எடுத்துக்கலாம். 1 அப்படி எழுதிடலாம். 1 அப்படி எழுதியாச்சு. 1 3s are 3. அகைன் 1 அப்படி எழுதியாச்சு. 5 டிவிசிபிள் ஆகாது, அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 3 இருக்கு. 1 3s are 3. நெக்ஸ்ட் 7 இருக்கு, அதை அப்படியே எழுதிடலாம். அடுத்து 1 அப்படி எழுதிடலாம். 9 எத்தனை டைம்ஸ் போகும்? 3 3s are 9ன்னு எழுதிடலாம். 5 அப்படி எழுதிடலாம். அகெயின் 3 டேபிள் எடுத்துக்கலாம். 1 1 1 1 5 1 7 1 3 1 3s are 3. 5 அப்படி எழுதிடலாம். இப்போ நெக்ஸ்ட் 5 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 5 டேபிள் எடுத்துக்கலாம். 1 1 1 1 1 5s are 5. 1 7 டிவிசிபிள் ஆகாது, அப்படி எழுதிடலாம். 1 1 1 5s are 5. அகெயின் இங்கே 7 மட்டும் இருக்கு. ஸோ 7 டேபிள் எடுத்துக்கலாம். 7 எடுத்துட்டோன்னா எல்லாமே இப்போ 1 ஆயிடும். 1 1 1 1 7s are 7ன்னு ஆயிடும். 1 1 1. ஓகே, நம்ம இப்படி லாஸ்டா எப்போ 1 1 1ன்னு வருதோ அது வரைக்கும் நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். இப்படி மொத்தமா நீங்க கண்டுபிடிச்சாலும் ஓகே, இல்ல எனக்கு குழப்பமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தனித்தனியா எடுத்து நீங்க எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் 1க்கு, அடுத்து 2க்கு, அடுத்து 3, அடுத்து 4ன்னு தனித்தனியா எடுத்து கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். இப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம். ஸோ எல்சிஎம் இங்க என்னென்னலாம் நம்பர்ஸ் வந்திருக்கோ, ஃபேக்டர்ஸ் வந்திருக்கோ, அது எல்லாத்தையும் எடுத்து இங்க எழுதிடலாம். என்னென்னலாம் வந்திருக்கு? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. 5 ஒரு தடவை வந்திருக்கு. 7 ஒரு தடவை வந்திருக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 2s are 4. 4 2s are 8. இங்க 3 3s are 9. இங்க 5 7s are 35ன்னு வந்துடும். இப்போ 8 9s are 72 into 35. So 72 35 மல்டிப்ளை பண்ணோம்னா 5 2s are 10, balance 1. 7 5s are 35 plus 1 36. 3 2s are 6. 7 3s are 21. 0 6 plus 6
12, பேலன்ஸ் 1, 1, 1 plus 3, 4, 4 plus 1, 5, 2, 2, 5, 2, 0. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல LCM ஆன்சர் 2520. ஸோ இதுதான் நம்மளோட அந்த லீஸ்ட் நம்பர். ஆன்சர் எழுதும் போது 2520 is the least number which is divisible by first 10 natural numbers எடுத்து எழுதிடலாம். அவ்வளவுதான். first 10 natural numbers எடுத்திருக்கோம். அதை எடுத்து எப்பயும் போல LCM ஃபைண்ட் பண்ணிருக்கோம். LCM ஃபைண்ட் பண்ணி வந்த ஆன்சர் தான் நம்மளோட லீஸ்ட் நம்பர். அதனால ஆன்சர்ல இப்படி எடுத்து எழுதிடலாம். 2520 is the least number which is divisible by first 10 natural number எழுதி இந்த ப்ராப்ளம் முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ.